योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இன்றைய பிரார்த்தனைக்கு முன்பு சிலவற்றை பார்ப்போம். நேற்றைக்கு காலையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய பிறந்த நாளின் முன்னிட்டு அவரை பற்ற சில விஷயங்களை பார்த்தோம். நேற்று சாரதாமணி தேவி ஹோலி மதர் அவர்களுடைய ஜெயந்தி விழா. நேற்று மாலை ஆங்கிலத்தில் அவரை பற்றி சிலது பார்த்தோம். இப்பொழுது தமிழில் பார்ப்போம். எதையுமே நான் தயாரித்து வரவில்லை. பகவானிடம் வேண்டிக் கொள்வதோடு சரி. பிறகு அவர் எதை வெளியே கொண்டு வருகிறாரோ இயல்பாக அதுவே நமக்கு விஷயமாகும், நமக்கு ஏற்றதாகும். சாரதாமணி தேவி இந்தியாவுடைய ஒவ்வொரு பெண்மணியின் ஐடியல் என்று சொல்வார் பகவான். She is the Indian ideal of womanhood. சீதா தேவியோடைய மறு அவதாரம் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட பொறுமை, அப்பேற்பட்ட கருணை, ஒரு தெய்வீக தாயினுடைய அத்தனை அம்சங்களும் பொருந்தியவர். ஆயினும் அவர் எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஒரு சாதாரண கிராமத்து பெண்மணியாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறார். மிகவும் வியப்பாக இருக்கிறது. பெரும் ஆச்சரியத்துக்குரிய விஷயம். சிறிது தெரிந்தாலே அதை நாம் எப்படி வெளிக்காட்டிக் கொள்கிறோம்? அத்தனை ஒரு எளிய வாழ்க்கையில், அத்தனை ஒரு ஆழத்தோடு இறைவனுடன் ஒன்றிய நிலையில் மிகவும் சர்வசாதாரணமாக எளிமையாக எல்லோரிடம் அன்போடு, அதே சமயம் கண்டிக்க வேண்டிய நேரங்களில் கண்டிக்க வேண்டிய விஷயங்களில் கண்டிப்பாகவும் இருந்திருக்கிறார். இன்றைக்கு இங்கே அமர்ந்து பகவானை பற்றி நாம் பேச வேண்டும். சாரதாமாவை பற்றி நான் பேச வேண்டும். பேசக்கூடிய தகுதி இருக்கிறது என்றால் சாரதாமா போட்ட பிச்சை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஹோலி மதர் சாரதாமாவுடைய நேரடி சிஷ்யர் சுவாமி வீரேஸ்வரானந்தா அவர்களிடமிருந்து நான் தீட்சை வாங்கியிருக்கிறேன். சாரதாம்மா 1920 ஆண்டு வரை சரீரத்தில் வாழ்ந்து அப்பொழுது சுவாமி வீரேஸ்வரானந்தா சிறிய பையனாக பலமுறை அப்பொழுது அவரிடம் சென்று அவர் தீட்சை வாங்கியிருக்கிறார். சாரதாம்மா சரீரத்தில் வாழ்ந்த சமயத்தில் கௌரீஷானந்தா என்ற ஒருவர், அவரை பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் என்னிடம் பல விஷயங்களை சொன்னார். அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது எப்படி சாரதாம்மாவிடம் ஓடி ஓடி செல்வார், சாரதாம்மா சப்பாத்தி பண்ணுவது எப்படி,
இவர் எப்படி ஓடிப்போய் அவருக்கு சப்பாத்தி செய்வதற்கெல்லாம் உதவி செய்வார், எப்படி விளையாட்டாக அவர் கோபித்துக் கொள்வார் என்றெல்லாம் அப்படி ஒரு ஆனந்தமாய் விவரித்தார். இப்படி பல விஷயங்களில் சாரதாமாவுடைய கருணை எனக்கு கிட்டியிருக்கிறது. அதனால் அவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரிடம் வந்து என்ன பிரயோஜனம்? அவருடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் மிக மிக எளிமையாக இருக்கிறது. 5 வயதிலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சரால் அடையாளம் காட்டப்பட்டவர் அவருடைய எதிர்கால மனைவி என்று. எத்தனை எத்தனை சங்கடங்களை அவர் சமாளித்திருக்கிறார், எத்தனை கஷ்டங்கள். பகவான் ரா கணபதி அவர்கள் எழுதிய சாரதாமாவுடைய வாழ்க்கை வரலாற்றை என்னை படிக்க வைத்தார். தினமும் அவருக்கு நான் படித்து காண்பிக்க வேண்டும். அப்பொழுது பலமுறை நான் பகவானை பார்த்து கேட்பேன், என்னது பகவான் இவ்வளவு கஷ்டங்களா? அப்பொழுதுதான் பகவான் சொன்னார், எந்த ஒரு மகாத்மா பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும், அந்த கஷ்டங்கள் எல்லாம் பின்னால் அவருடைய வழியை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று சொன்னார். அதுபோல் சாரதாமாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண பெண்மணி சாதாரண குடும்பத்தில் இருந்து கொண்டே எப்பேற்பட்ட ஒரு பெரிய நிலையை அடைய முடியும் என்பதை காண்பிக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையானது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவர் மேற்கொண்ட சாதனைகளும் வித்தியாசமாக இருந்தன. ஆனால் நம் அன்னை சாரதா தேவி ஒரு சாதாரண கிராமிய பெண்மணியாக இருந்து கொண்டு அந்த சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தபடியே எப்படி ஒரு பெரிய நிலையை அடைவது என்பதை காண்பிக்கிறார். அவரிடம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பைத்தியக்காரர், இப்படி ஒரு பைத்தியத்திடம் சென்று உங்கள் வீட்டில் உன்னை தள்ளிவிட்டார்களே என்று பலரும் ஏசிய பொழுதெல்லாம் எது அவரை தாங்கிற்று? அவரால் எப்படி அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க முடிந்தது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஷோடசி பூஜை செய்தார். அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை போன்ற ஒரு மூர்த்தியினுடைய பூஜையை ஏற்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. எப்பேற்பட்ட சக்தி அந்த இடத்தில் உருவாகி இருக்கும். அந்த சக்தியை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண விஷயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடையாளம் காட்டியவரை ஏற்றுக்கொண்டார். ஆயினும் அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் நம்மால் அழாமல் இருக்க முடியாது. அந்த சில மாதங்கள் அவரை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருந்தார். வாழ்க்கையும் எளிமையான வாழ்க்கை. அவரை எல்லோரும் கிராம பெண்மணி என்றே நினைத்தார்கள். அவருக்கு எதுவும் விஷயம் தெரியாது. ஏதோ ஒரு கர்மாவின் பொருட்டு குருநாதர் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நினைத்தார்கள். அங்கே சென்று பார்த்தோமானால் தட்சிணேஸ்வரத்தில் அவர் இருந்த நகாபத் என்ற அறையானது மிக மிகச் சிறியதாக இருக்கும். நம்முடைய வீடுகளெல்லாம் பாத்ரூம் சைஸ் அப்படித்தான் இருக்கும். அந்த அளவுக்குத்தான் இருக்கும் இந்த நகாபத். அதிலேயே ஒரு மூலையில் சமைத்துக் கொள்வார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பவர்களுக்கெல்லாம் உணவு எடுத்துச் செல்வார். அதிலேயே அவர் படுத்துக்கொள்வார். சமயங்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரிடம் வரும் பெண்மணிகளை, பெண் பக்தர்களை எல்லாம் அனுப்புவார். அவர்களுக்கும் அவர் இடம் கொடுத்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை அவரால் தன்னுடைய கணவர்
எதிர் அறையில்தான் இருக்கிறார். அவரை கண்குளிர காணுவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத சமயங்களில் அவரிடம் எத்தனையோ பேர் வருகிறார்கள், போகிறார்கள். அவர் மிகவும் பிஸியாக இருப்பார். அதனால் ஒரு தட்டி ஒன்றில் ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியாக அவ்வப்பொழுது தரிசித்துக் கொள்வாராம். நினைத்து பாருங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சிஷ்யர்களுக்கு, அதுவும் சன்னியாச சிஷ்யர்களுக்கு ஒரு தனி பயிற்சி கொடுத்து வந்தார். ஒரு சப்பாத்திக்கு மேல் சாப்பிடக்கூடாது, 12 மணிக்கெல்லாம் எழுந்து தியானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல கட்டுப்பாடுகள், அவைகள் தேவை. ராமகிருஷ்ணனுடைய போக்கு தனி. ஆனால் அம்மா அவர்களுக்கு உணவிட்டால் 4 சப்பாத்திக்கு குறையாமல் சாப்பிட முடியாது. ஆனால் எடுக்கும் பொழுதே சொல்லிவிடுவார். அவர் ஒரு சப்பாத்தி என்று சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் நன்றாக போட்டுக்கொண்டு சாப்பிடுங்கள் என்று போட்டு விடுவாராம். அவர்கள் இல்லை குருநாதருக்கு தெரிந்தால் அவர் மிகவும் கோபித்துக் கொள்வார் என்று. கவலைப்படாதீர்கள், இந்த சப்பாத்தியை சாப்பிடுங்கள், உங்களுக்கு ஞானம் வரும், இதை போட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பக்தி வரும் என்று சொல்லிவிடுவாராம். ராமகிருஷ்ணர் பின்னால் அதை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள்வாராம். அவர் சொல்வாராம், என்னை நீங்கள் ஏசினீர்களானால் கடவுள் உங்களை மன்னித்து விடுவார். நீங்கள் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம் இந்த கர்ம பலனில் இருந்து. ஆனால் சாரதாவை யாரேனும் ஏசினீர்களானால் கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டார், உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது என்று சொன்னாராம். அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தியாக இருந்த சாரதாமணி தேவி எவ்வளவு எளிமை, எவ்வளவு எளிமை! நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத எளிமை, பொறுமை. தன்னை அடக்கி அடக்கி வைத்துக் கொண்டு மிகச் சாதாரணமாய் வாழ்ந்தார். ராமகிருஷ்ணருடைய மறைவுக்கு பிறகு அவர் இருந்த அந்த கிராமத்தில் தனியே அவர் வாழும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அவருக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்காதான். ஒரு சூழ்நிலையில் அவர் உடுத்தியிருந்த அந்த புடவையில் கூட பல இடங்களில் ஓட்டைகள் கிழிந்திருக்கும். தன் உடலை மறைத்துக் கொள்வதற்காக ஆங்காங்கே முடிச்சு போட்டு அதை அணிந்து கொள்வாராம். தோட்டத்தில் இருக்கும் ஏதாவது கீரைகளை பறித்து வைந்து அதை சமைத்து உண்பாராம். சில சமயம் அரிசி கூட இருக்காது, சாதம் இருக்காது, உப்பு கூட கிடைக்காது. அப்படியெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். யாரிடம் எதுவும் சொல்லவில்லை. ஒரு பக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மிக பெருமை. பக்த பெருமக்கள் எல்லோரும் கூடி அவ்வளவு வழிபாடு நடத்தினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை துணைவியாக இருந்த சாரதாமாவை அந்த சமயத்தில் யாரும் கண்டுகொள்ள முடியாத நிலை. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும். ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் கேட்கக்கூடாது. எல்லாம் தெய்வ சங்கல்பத்தினால். அதில் ஏதோ ஒரு பெரும் நன்மை உலகத்துக்கு இருக்கும். பின்னால் நினைத்து பார்க்கும் அன்பர்களுக்கெல்லாம் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அமையும். அதன் பிறகுதான் அவருடைய நேரடி சிஷ்யர், பகவான் ராமகிருஷ்ணருடைய நேரடி சிஷ்யர் ஒருவர் வந்து பார்த்து அவர் இருந்த நிலையை கண்டு அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ராமகிருஷ்ணருக்கு 7 ரூபாய் சம்பளமோ. அவர் அந்த இடத்தில் பூஜாரியாக இருந்ததற்கு தட்சிணேஸ்வரர். ஆனால் அவர் அதை கையால் தொடமாட்டார். ஆனால் அவர் கூட அதை தன்னுடைய சிஷ்யர்கள் யாரோ ஒருவரிடம் கொடுத்து அதை வைத்துக்கொள்ள சொல்லி, இதை சாரதைக்கு பின்னால் உபயோகமாயிருக்கும் என்று சொல்வார். சாரதாம்மா முதலில் விவேகானந்தர் வெளிநாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட போது அதற்கு அவருக்கு ஒரு தெய்வீக அதிகாரம் தேவையாயிருந்தது, உத்தரவு தேவையாயிருந்தது. அப்பொழுதுதான் விவேகானந்தர் சாரதாம்மா இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை வணங்கி அவரிடம் விடைபெற்றார். அவருடைய ஆசீர்வாதத்தோடு சென்றார்.
அவரிடம் பலவிதமான சாரதாமாவிடம் பலவிதமான பக்தர்கள் வருவார்கள். எல்லோருக்கும் அவர் தீட்சை கொடுப்பார். எப்பேற்பட்ட இழிகுலத்தை சார்ந்தவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் கூட வந்தாலும் அவர்களுக்கும் அவரிடத்தில் அன்பு உண்டு, உணவு உண்டு, தீட்சை கூட உண்டு. பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, இதையெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் எப்பேற்பட்ட அவர் ஆன்மீக வழிகாட்டுதலும் செய்து வந்தார் என்பதற்கு ஒருமுறை நான் படித்தது ஞாபகம் இருக்கிறது. ஒரு பக்தர் தியானத்தை சகசிராரத்தில் வைத்து செய்து வருவார். அதனால் அவரிடம் மிகவும் வெப்பம் அதிகமாகி அவருடைய மூளை கலங்கிவிடும் நிலைக்கு வந்து விடுவார். அவர் சாரதாம்மாவிடம் வந்தபோது சாரதாம்மா அவரை நோக்கி, நீ சகசிராரத்தில் வைத்து நீ தியானம் செய்கிறாயா? அதனால்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்கள். இனிமேல் ஹிருதயத்தில் இதயஸ்தானத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வைத்து தியானம் செய் என்று அவரை மாற்றிவிட்டார். ஒரு முறை பிரம்மானந்தரிடம் 3 பேர் வந்து தீட்சை கொடுங்கள் என்று கேட்டார். அவர்களுக்கெல்லாம் தெரியும் வருபவர்களுடைய பாவ மூட்டை எப்பேற்பட்டது என்று. அவர்கள் முதுகில் சுமந்து வருவார்கள். பெரிய பெரிய பாப்ப மூட்டைகள் எல்லாம் இருக்கும். பிரம்மானந்தர் சொன்னார், என்னால் உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியாது, அதற்குரிய சக்தி என்னிடம் இல்லை. நீங்கள் வேண்டுமானால் சாரதாம்மாவிடம் செல்லுங்கள், அவர் ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். மிகுந்த பாப்ப மூட்டை இருப்பவர்கள், பாப்பங்கள் இருப்பவர்களால் ஆன்மீகத்தில் அதிக முன்னேற்றம் அடைய முடியாது. நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும், விடாமுயற்சியாக அது இருக்க வேண்டும். அல்லது ஒரு பெரிய ஆத்மா அவரை ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த மூவரும் சாரதாம்மாவை தேடி ஜெயராம்பாட்டிக்கு வந்தார்கள். அம்மா அவர்களை பார்த்தவுடனே புரிந்து கொண்டு விட்டார், அவர்கள் எப்பேற்பட்ட பாபிகள் என்று. தன்னிடம் அடைக்கலம் ஆதிசங்கரர் சொல்கிறார் அல்லவா, கெட்ட புத்திரர்கள் இருக்கலாம், ஒரு கெட்ட தாய் இருக்க முடியாது. அதேபோல் இந்த கெட்ட புத்திரர்கள் வருகிறார்கள், தீட்சை கொடு என்று. அம்மா பார்த்தார், எப்பேற்பட்ட பாபிகள். அவர் சொன்னார், அது எப்படி பிரம்மானந்தர் இவர்களை என்னிடம் அனுப்பினார்? ஒரு நல்ல மகன் அம்மாவிற்கு ஒரு நல்ல விஷயங்களை தானே அனுப்புவார் என்று முதலில் சொன்னார். சொல்லிவிட்டு அவர்கள் மூவரை பார்த்தேனால் உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அவர்கள் வெளியே போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு 2ஆம் முறை வந்து கேட்டார்களாம். மறுபடியும் அம்மா அவர்களை திருப்பி விட்டார். ஆனால் 3ஆம் முறை அதற்குள் அவர்கள் ஓரளவுக்கு வருந்தி 3ஆம் முறை அவர்கள் வந்து கேட்டபொழுது அம்மா அவர்களுக்கு தீட்சை கொடுத்து விட்டார். தீட்சை கொடுப்பது என்பது அவர்களுடைய பொறுப்பை முற்றிலும் ஏற்றுக்கொள்வது. இதை பற்றி கேள்விப்பட்ட பொழுது பிரம்மானந்தர், சிவானந்தர், இன்னும் பெரிய பெரிய துரியானந்தர் என்ற பல பெரிய சிஷ்யர்கள் ஒன்றாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த செய்தி அவர்களுக்கு வந்து சேர்ந்ததாம். சாரதாம்மா அந்த 3 பாப்பிகளுக்கும் தீட்சை கொடுத்து விட்டார் என்று. பிரம்மானந்தர் சொன்னாராம், அவர்கள் கொண்டு வந்திருந்த பாப்பம் ஒரு பெரிய கொடிய விஷம் போன்றது, எப்பேற்பட்டவர்களையும் பஸ்மமாக்கிவிடும். இதை நம் அம்மாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஹிருதயம் கடல் போன்றது, அவரால் மட்டுமே இதை தாங்க முடியும் என்று சொன்னார். எப்பேற்பட்ட இதயம் அம்மாவிற்கு, அவர்களை ஏற்றுக்கொண்டு தீட்சை கொடுத்து விட்டாரே. தீட்சை வாங்கியவர்கள் ஒழுங்காக ஜபம் செய்ய மாட்டார்கள்.
அதை ஒரு பெருமையாக எடுத்துக்கொண்டு நான் இன்னாரிடம் தீட்சை வாங்கினேன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் எங்களெல்லாம் மறந்து விடுவார்கள், அல்லது அலட்சியம் செய்து விடுவார்கள். அதனால் சாரதாம்மா நாள் முழுவதும் அவர்களுக்காக ஜபம் செய்து கொண்டே இருப்பார். இன்னார் ஜபம் செய்யவில்லை, அவர் தன்னுடைய ஜபமாலையை பட்டினி போட்டு விட்டார், அது பெரும் பாபமாகிவிடும், அவர் தீட்சை வாங்கி செய்யாவிட்டால் என்று அவர்களுக்காக இவர் நாமும் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இரவு 12 மணி வரை நாமும் சொல்வாராம். இப்படி பல பல காட்சிகள் அவரவர்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவர் இறை வழிகாட்டுதலையும் செய்து வந்தார். இன்றைக்கு உலகம் போற்றும் பராசக்தியாக வீற்றிருந்து எல்லோரையும் காப்பாற்றி வருகிறார். அவருடைய ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சன்னியாசி சிஷ்யர்கள் பலவிதமாய் அலைந்து வந்தார்கள். கிடைப்பதற்கு உணவில்லாமல் அவர்கள் பரிவிராஜக வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஊர்வராய் சன்னியாசிகள் சுற்றித் திரிவார்கள். ஒரு இடத்தில் 3 நாளைக்கு மேல் இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி சமயங்களில் எல்லாம் அவர்களுக்கு கடுமையான சூழ்நிலைகள், சாப்பிடுவதற்கு சரியாக ஒன்றும் கிடைக்காது, படுக்க இடம் கிடைக்காது. அந்த வைராக்கியம் அப்பொழுதுதான் வளரும். எதையும் எந்த ஒரு வசதியையும் சார்ந்து வாழும் அந்த தன்மை அப்பொழுதுதான் போகும். ஆனால் கனிந்த இதயம் கொண்ட சாரதாம்மாவினால் இதை தாங்க முடியவில்லை. அவர் வேண்டிக் கொண்டாராம் பரமஹம்சரிடம், உங்களுடைய சிஷ்யர்கள் யாருமே உணவில்லாமல் வருந்தக்கூடாது என்று அவர் வேண்டிக் கொண்டதன் பலன் அந்த சந்நியாசி சிஷ்யர்கள் எல்லோருக்கும் எங்கு சென்றாலும் எப்படியாவது அவர்களுக்கு உணவு கிடைத்து விடுவான். அம்மாவுடைய பெரும் கருணை, எவ்வளவோ பெரிய வசதிகளை எல்லாம் செய்து வைத்துவிட்டு தான் தன்னுடைய சரீரத்தை விட்டார். கடைசியில் அவர் படுக்கையில் படுத்திருந்த பொழுது அவர் சமாதியாகப் போகிறார் என்று தெரிந்தவுடன் அவரோடு இருந்த பெண்மணி அவரை கேட்டாராம், அம்மா, இத்தனை நாள் உங்களை சார்ந்து நான் உங்களோடு வாழ்ந்து விட்டேன், நீங்கள் போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? நீங்கள் ஏதாவது ஒன்றை எனக்கு கொடுத்து செல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்வேன் என்று அழுத போது கடைசி உபதேசம் செய்தாராம். நீ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் யாருடைய குற்றத்தையும் காணாதே. Do not find fault with anybody if you want peace of mind in life. உன் மனம் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் மற்றவர்களுடைய குற்றங்களை எடுத்துச் சொல்லாதே, குற்றங்களை காணாமல் இருக்க பழகிக்கொள். எப்பேற்பட்ட உபதேசம்! சாரதாம்மாவினுடைய ஜெயந்தி பிரசாதமாய் இந்த ஒரு உபதேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இது அனைவருக்கும் மிகவும் தேவையான உபதேசம். இது சாரதா அம்மாவினுடைய ஜெயந்தி பிரசாதம். இதை நாம் பயிற்சி செய்வோம். யாரிடமும் குற்றம் காணாமல், அப்படி குற்றம் காணும்படி நேரிட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல், அதை பலர் முன்னிலையில் எடுத்துச் சொல்லி அவமானப்படுத்தாமல், ஏனென்றால் நம்மிடம் எவ்வளவோ இருக்கும் அழுகல் உள்ளே. மற்றவர்கள் பெருந்தன்மையாக அதை எடுத்துச் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நாம் அதை எடுத்துச் சொல்வதே ஒரு பெருமையாக நினைப்பவர்களும் உண்டு. ஆக நாம் அம்மாவினுடைய இந்த ஜெயந்தி பிரசாதத்தை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குருநாதர் காட்டிய வழியில் நடத்தி செல்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான் தங்களுடைய பெரும் கருணையினால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய நாமத்தினால் மட்டுமே இந்த வாழ்க்கையை எங்களால் பயணிக்க முடிகிறது. தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் மனது வைத்து உடனடியாக குறுக்கிட்டு
இந்த உலகத்தை, இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுவிக்க வேண்டும். தர்ம வழியில், தர்ம நெறியில் சகஜ வாழ்க்கையை மீண்டும் நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும். மக்கள் மனதில் உள்ள கிருமிகளாய் பரவிக்கொண்டிருக்கும் விஷத்தை பரப்பிக்கொண்டிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் ஒழிக்க வேண்டும். முக்கியமாக பலர் மனதில் பயமில்லை என்றால் கோபமில்லை என்றால் துக்கம், இத்தோடு பொறாமை, தற்பெருமை, வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள் தேவைகளாக மாறுதல். பகவான் அடிக்கடி சொல்வார், வெளிநாட்டினர் அனைவரும் இறைவனை தேடி இந்தியாவிற்கு வருகிறார்கள், இந்தியர்கள் அனைவரும் பணத்தை தேடி வெளிநாட்டிற்கு செல்கிறார்கள் என்று. எப்பேற்பட்ட ஒரு ஐரணி அது! இது உண்மை அல்லவா? ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 பேர் 3 பேர் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டால், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், ஐரோப்பாவில் இருக்கிறார்கள், சிங்கப்பூரில் இருக்கிறார்கள் என்றுதானே சொல்கிறோம். பகவானிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். மக்களுடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும். ஏற்கனவே சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டும் தொண்டர்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பையும் நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியதற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த நாமமானது மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அகற்றும். நாம் ஏற்கனவே செய்திருக்கும் கெட்ட கர்மாக்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் அந்த நாமத்திற்கு உண்டு. இனி நம்மை எந்த கெட்ட காரியமும் செய்ய விடாமல் தடுக்கும் ஆற்றலும் அதற்கு உண்டு. தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் மிகச்சிறந்த கருவியாக செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எல்லா இடங்களிலும் உயிரோட்டமாய் இருக்கும் தங்களுடைய இருப்பை நாங்கள் காணும் சக்தி பெற வேண்டும். எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய சங்கல்பத்தையும் லீலைகளையும் நாங்கள் காண வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்வின் கொடிய தாங்க முடியாத துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் சங்கல்பத்தை, தங்கள் கருணையை ஆத்ம லாபமாக ஏற்று தங்களிடம் ஒரு பெரு நெருக்கம் ஏற்படவே என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இது ஏற்பட்டது, இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது என்ற பெரும் உண்மையை உணர்ந்து கொண்டு அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இப்படித்தான் பகவான் சொல்லிக் கொடுத்தார். உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள கொடியவைகளிலிருந்து, துயரங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரு மேன்மையை அடைய வேண்டும். எல்லோருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.